எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி த்ரெட் பைப்பிங் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைப்பிங் பண்ணுற ப்ளவுஸ் பிட் எடுத்து நம்ம இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் லைன்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சு ட்ரா பண்ணியிருக்கோங்க. கிராஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ கட் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இது பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வரணும். இது வந்து தச்சா இந்த மாதிரி வி ஷேப்பில் வருங்க. இப்போ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இது சேமாக இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராது. நம்ம தைச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஸ்ட்ரெயிட் பீஸ் வரும். இப்போ தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது தைச்சிக்கலாம். இப்போ இது தைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வி மாதிரி போட்டுக்கோங்க. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இது வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி தைக்கக்கூடாது, இதை மாற்றி போடணும். இந்த மாதிரி மாற்றி இப்படி தைக்கணும். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக வந்துடும். இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம இதை போல்ட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னா லூஸ் ஆகிடும். இப்படியே எடுத்துடலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி 2 ஃபுட்டு இருக்குது பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைட் ஃபுட் இது. இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இது வந்து டைட் பண்ணிக்கோங்க. இது டைட் ஆகிடும். இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸாக இது வந்து தச்சு வச்சுருக்கோம். இதை வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு. இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து இதை விட கம்மியாக இருக்கணும். இது பாருங்கள், இதை விட கம்மியாக இது வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து வராது. இதுக்கு மேலே வந்து இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வச்சு நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து இந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது லெஃப்ட் சைட் போட்டிருக்கிறதுனால வந்து இது லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி உட்காந்துரும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது ஃபோல்ட் பண்ணி
இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. அதே சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட் வச்சோன்னா இந்த கலரில் வந்து த்ரெட்டு வந்து நல்லா தெரியும். பாருங்கள், ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். ஆனால் இதில் வந்து தெரியாது. அதனால் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி இதை வந்து தச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண பிளேஸில் மட்டும் இந்த மாதிரி ப்ளெயினாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே சைடு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம்னா இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கமாக ஒரு சைடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த வேஸ்ட்டை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி தச்சிக்கலாம். இப்போ தைச்சிட்டோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கு பாருங்கள், இந்த சைடில் இது மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா மெயின் பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சேர்த்து வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வச்சு உங்கள் ப்ளவுஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போது முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து எப்படி தைக்கணும் பார்த்தோம். பாருங்கள், ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா டைட்டாக ஈஸியாக முடிஞ்சிச்சு. நம்ம இந்த பைப்பிங்கை ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் சாரீக்கு கூட நம்ம வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து சாரீக்கு வந்து இந்த பைப்பிங் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது, வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.